2 பாக்கெட் காளான் எடுத்து சுத்தமாக க்ளீன் பண்ணி கட் பண்ணியாச்சு. சின்ன காளானா இருந்தால் அப்படியே கட் பண்ணாமல் முழுசாக சேர்த்திக்கோங்க. பட்டரு 2 டியூப் சேர்த்திக்கிறேங்க. பட்டர் மெல்ட் ஆனதும் 10 போல் பூண்டு பொடியாக சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. பூண்டு நல்லா பொன்னிறமாக இது மாதிரி மாறுற அளவுக்கு வதக்கி விடுங்க. இப்போ நறுக்கி வச்சிருக்கிற மஷ்ரூமை சேர்த்து விட்டுருங்க. 1.5 டேபிள் ஸ்பூனுக்கு மிளகுத்தூள் சேர்த்திக்கலாம். கூடவே தனி மிளகாய் தூள் 1 டீஸ்பூனுக்கு சேர்த்திக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. தண்ணி எதுவும் சேர்க்காம அப்படியே வதக்கி விடுங்க. அதுலேயே தண்ணி விட்டு காளான் வெந்து வந்துடும். எல்லா விதமான 1 பாட் ரைஸுக்கும் இந்த பட்டர் கார்லிக் மஷ்ரூமை சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் வெயிட் லாஸில் இருக்கிறீங்கன்னா ஒரே மாதிரி ஃபுட்டை சாப்பிட்டு போர் அடிக்கும். இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டு குட்டீஸுக்கும் செஞ்சு கொடுங்க. லாஸ்ட்டாக கஸ்தூரி மேத்தி சேர்த்து விட்டுருங்க. கஸ்தூரி மேத்தி இல்லைன்னா கொத்தமல்லி எல்லாம் தூவிக்கலாம். அவ்வளோதாங்க, பட்டர் கார்லிக் மஷ்ரூம் ரெடி ஆயிடுச்சு. என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் வீட்லேயும் இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.